வணக்கம். செவ்ட்ரானுடைய ஆட்டோமேட்டிக் டச் ஃப்ரீ சானிடைசர் டிஸ்பென்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1500 ml, அதாவது 1.5 லிட்டர் கண்டெய்னருடைய சானிடைசர் டிஸ்பென்சர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் உங்களுக்கு 4 காம்பனண்ட் இருக்கும் பேக்கேஜில். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சானிடைசர் கண்டெய்னர், இதில் நீங்கள் சானிடைசர் ஃபில் பண்ணி வச்சுக்கணும். இது எலக்ட்ரானிக் டிஸ்பென்சர், இது பவர் அடாப்டர் 12 volt to 2 amps, இது ஐஆர் ரிமோட். ஓகேங்களா. இந்த ஐஆர் ரிமோட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சானிடைசர் நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்பென்ஸ் ஆகணும் அப்படின்றத நம்ம இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். எந்த அளவு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கம்மியாக டிஸ்பென்ஸ் ஆகணும்னா அது நம்பர் 1 பட்டனை 2 times நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக டிஸ்பென்ஸ் ஆகணும்னா நம்பர் 9 பட்டனை 2 times ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இதில் இருக்க கான்ஃபிகரேஷன். இதில் 1 2 3 4 5 6 7 8 9 இந்த மாதிரி 9 லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது. அந்த டிஸ்பென்ஸ் லெவலை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் சானிடைசரை ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த எலக்ட்ரானிக் டிஸ்பென்சரை இதில் அப்படி போட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கணும், அது திருகிக்கணும். திருகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் 2 நெயில் ஹோல்ஸ் இருக்கும். இந்த நெயில் ஹோல்ஸுடைய லென்த்து வந்து பார்த்திங்கன்னா 6 cm, 0லேருந்து 6 cm. உங்களுக்கு எந்த இடத்துல வாலில் வேணுமோ அந்த இடத்துல ட்ரில் பண்ணி 6 cm கேப்பில் 2 ஸ்க்ரூ பண்ணிக்கணும். ஸ்க்ரூ பண்ணிட்டு இந்த யூனிட்டை இது இப்படியே எடுத்து மவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்து இந்த பேக்கில் இருக்க பவர் அடாப்டரை பிரிச்சுக்கோங்க. பவர் அடாப்டரை பிரிச்சுட்டு இதை நீங்கள் பவர் அப் பண்ணணும். அது ப்ளக்இன் பண்ணிட்டு தென் இங்கே வந்துட்டு நீங்கள் ப்ளக்இன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல டிசி சாக்கெட் ஒன்று இருக்கும், அந்த இடத்துல இதை ப்ளக்இன் பண்ணணும். ப்ளக்இன் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ண வாட்டி ஒன்ஸ் நீங்கள் சானிடைசர் தீர்ந்த வாட்டி ரீஃபில் பண்ணாலும் சரி, ஃபஸ்ட்டு தடவை ஆன் பண்ணும் போதும் சரி, உங்களுக்கு அந்த டியூப்பில், அதாவது கீழே இந்த டியூப்பில் இருந்து இது வரையும் உங்களுக்கு ஏர் இருக்கும். அந்த ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு இந்த இடத்துல ஒரு மேனுவல் டிஸ்பென்ஸ் பட்டன் கொடுத்துருக்கும். இந்த மேனுவல் டிஸ்பென்ஸ் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. மேனுவல் டிஸ்பென்ஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சானிடைசர் டிஸ்பென்ஸ் ஆகும். தென் எப்போ நீங்கள் வந்து ஹேண்ட் பக்கத்தில் கொண்டு போனாலும் உங்களுக்கு சானிடைசர் டிஸ்பென்ஸ் பண்ணும். நீங்கள் ஹேண்ட் காட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஒரு லைட், ப்ளூ கலர் லைட் அடிக்கும். சரிங்களா. இதுதான் இதனுடைய ஆப்ரேஷன். நீங்கள் எடுத்தோடனே இந்த ப்ளூ கலர் லைட் ஆஃப் ஆகிடும். மறுபடியும் எப்போ நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அப்போ உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் லைட் அடிக்கும், சானிடைசர் டிஸ்பென்ஸ் ஆகும். ஒரு தடவை காட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 time தான் டிஸ்பென்ஸ் ஆகும். அதுவும் நீங்கள் பண்ணியிருக்க செட்டிங்ஸை பொறுத்து. இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரிமோட்டில் பாருங்கள் 0லேருந்து 9 வரை இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ரிமோட்டுக்கு நம்ம பவர் அப் பண்ணணும். பவர் அப் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பேட்டரியை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஷீட்டை நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா பேட்டரி வந்து கனெக்ஷனில் வந்துடும். ஓகேங்களா. தென் இந்த ரிமோட் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பண்ணுறதுக்கு இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கை காட்டிங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் நடக்குமோ, அதை எவ்வளோ டிஸ்பென்ஸ் ஆகுமோ அவ்வளோ டிஸ்பென்ஸ் ஆகும். பாருங்கள், நான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு டிஸ்பென்ஸ் ஆகுது. தென் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த செட்டிங்ஸ் வேணுமோ, எக்ஸாம்பிள் நான் இப்போ 1 செட் பண்ணுறேன், அதை 2 times நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும் கண்டினியூஸாக. பாருங்கள், 1 time ப்ரெஸ் பண்ணும்போது, நான் 1 time ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ளூ கலர் லைட் இங்கே ஆன் ஆகும். இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணும்போது ப்ளூ கலர் 3 time ப்ரெஸ் ஆன் ஆகும். ஸோ நீங்கள் ப்ளூ கலர் லைட்டு 3 தடவை ஆன் ஆனால் தான் இந்த கான்ஃபிகரேஷன் இது எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைனா இதுன்னு எடுத்துக்கலான்னு அர்த்தம். எதுக்காக அப்படி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கன்னா தெரியாதனமாக இந்த ரிமோட் எடுத்து நான் வேறு எங்கேயோ ப்ரெஸ் பண்ணும்போது, இல்லை ஒரு குழந்தையே எடுத்து இது ப்ரெஸ் பண்ணிடுச்சுன்னா, இப்போ 1 time நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எடுத்துக்கும். அது ஆனால் பட் உள்ளே ஸ்டோர் ஆகாது. ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் எடுத்துக்கும், ஆனால் ஸ்டோர் ஆகாது. 2 செகண்டுக்குள்ளார நீங்கள் 2 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இது எடுத்துக்கும். சரிங்களா. இப்போ நான் 1 ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், காட்டும் போது எனக்கு கம்மியாக டிஸ்பென்ஸ் ஆகும். ஓகேங்களா. இதுவே நான் 9 ப்ரெஸ் பண்ணுறேன், நான் காட்டும் போது எனக்கு நிறையா டிஸ்பென்ஸ் ஆகும். சரிங்களா. இப்போதைக்கு நாங்கள் வச்சுருக்க லிக்விடு, இது வந்து லிக்விட் ஜெல் பொறுத்து மாறும். நாங்கள் வச்சுருக்கிறதுக்கு லிக்விடில்
1 ப்ரெஸ் பண்ணால் ஒரு 0.75 ml இருந்து 1 ml வரையும் டிஸ்பென்ஸ் ஆகுது. இதுவே 9 ப்ரெஸ் பண்ணால் 7லேருந்து 7.5 ml வரையும் டிஸ்பென்ஸ் ஆகும். இதுவே ஜெல்லாக இருந்தால் இது ப்ரொப்போர்ஷன் அப்படியே மாறும். உங்களுக்கு இதோட ரொம்ப கம்மியாக தான் டிஸ்பென்ஸ் ஆகும். தேங்க்யூ.